ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். செந்தமிழ் பேசும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது SOCIO தமிழ் சேனல். நான் உங்க ஃப்ரெண்டு தயால். இதுவரைக்கும் நம்ம SOCIO தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் பற்றின அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் பேர் ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்ட். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ஆப்போட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது ஒரு சில பர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்கள் அதை அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே எனேபிள் லாக் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோடனே நீங்கள் ரெக்கவரி பாஸ்வேர்டு, அதாவது இப்போ அதாவது நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நிறைய கொஸ்டின் இருக்குது. வாட்ஸ் யுவர் சைல்டுஹுட் நேம், நிக் நேம், அது மாதிரி நிறையா இருக்குது. நான் இப்போ நிக் நேம் வச்சுருக்கேன். நிக் நேம் வச்சுட்டு கியூட்டின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா ஸ்வீட்டி, அது மாதிரி நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துக்கலாம். ஸ்வீட்டி கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே சேஞ்ச் செக்யூரிட்டி டைப் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட செக்யூரிட்டி டைப் வந்து எந்த மாதிரி இருக்கணும், அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் டைப் கரண்ட் டைம், அதாவது கரண்ட் டைம் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன டைம் இருக்கோ அந்த டைமை வந்து நீங்கள் பாஸ்வேர்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிரும், லாக்லேருந்து ஓப்பன் ஆகிரும். அப்படி இல்லை நீங்கள் ஒரு பின் செட் பண்ணிவிட்டு அதை வந்து டைமாக வைக்க போகிறீங்கன்னா பின் ப்ளஸ் கரண்ட் டைம், அது மாதிரி பின் ப்ளஸ் ஹவர், மினிட், இல்லைனா பின் மட்டும், இல்லைனா பின் ப்ளஸ் டே, அந்த டேவை என்ட்ரு பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி நீங்கள் எதனாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ கரண்ட் டைம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ என்னோடய ஸ்க்ரீனை நான் வந்து லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஆப் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. இப்போ நான் டைமை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ டைம் வந்து 5:06. நான் வந்து இப்போ ஸ்லைட் லாக் கொடுக்குறேன். இப்போ அந்த டைம் தான் உங்களோட பாஸ்வேர்ட் 0506 பாருங்க, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட டைம் பாஸ்வேர்டு உங்கள் மொபைலுக்கு வந்து செட் பண்ணணும். இந்த டைம் பாஸ்வேர்டு செட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறையா ப்ளஸ் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் நார்மல் பண்ணுறத விட ஒரு டைம் பாஸ்வேர்டு செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் மாற உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 5:06 இருந்த டைம் வந்து 5:07 மாறிடுச்சு. இப்போ நான் வந்து அதே பாஸ்வேர்டு 0506 என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா இங்கே என்ன டைம் காமிக்குதோ அதான் உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ பாருங்கள் 0507 கொடுக்குறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களோட மொபைல் வந்து ஹைலி என்கிரிப்டடாக இருக்கும். உங்களை தவிர வேறு யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இது ஒரு நார்மலான ஆப்பாக தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ எடுத்த உடனே இப்படி ஸ்லைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து என்ட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது வந்து டைம் பாஸ்வேர்டுங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப உங்கள் மொபைலை வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது யாராவது பார்த்துட்டாங்க, அதை பார்த்து வச்சுட்டு மறுபடியும் உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ யாராவது மறுபடியும் என்ட்ரு பண்ணாலும் இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகாது, ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து டைம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து இப்போ 05:08 ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து இப்போ நான் வந்து 5:07 என்ட்ரு பண்ணுறேன்னு வைங்களேன், அது ஓப்பன் ஆகாது. ஏன்னா வந்து இங்கே என்ன டைம் காமிக்குதோ அந்த டைம் தான் வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹைலி என்கிரிப்டடாக இருக்கும். உங்கள் மொபைலை வந்து யாரெல்லாம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டெக் வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அட்டகாசமான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.